ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. ஆராதித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. யெகோவா ஈரே, தேவையெல்லாம் சந்திப்பீரே. யெகோவா ஈரே, தேவையெல்லாம் சந்திப்பீரே. இருக்கிற தேவனே, எங்கள் நல்ல இரட்சகரே. இருக்கிற தேவனே, எங்கள் நல்ல இரட்சகரே. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. ஆராதித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. வானம் முந்தன் சிங்காசனம், பூமி முந்தன் பாதப்படி. வானம் முந்தன் சிங்காசனம், பூமி முந்தன் பாதப்படி. ஒப்பில்லாத தேவனே, யாருக்கு உம்மை ஒப்பிடுவே. ஒப்பில்லாத தேவனே, யாருக்கு உம்மை ஒப்பிடுவே. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. ஆராதித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. நீரே பரிசுத்தர், கன மகிமைக்கு பாத்திரர். நீரே பரிசுத்தர், கன மகிமைக்கு பாத்திரர். துதிகள் செலுத்தியே உம்மை உயர்த்துவே. துதிகள் செலுத்தியே உம்மை உயர்த்துவே. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. பாடி பாடி மகிழ்வேன்
மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். நாள் டிசம்பர் 12, 13. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க போகிறார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்க போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர் என்று ஏசாயா எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரட்சிப்பானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த பொழுது அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து, அந்த தேவனை இந்த ஏசாயா அவரே என்னுடைய ரட்சிப்பானவர் என்று கண்டு கொண்டதை நாம் வாசிக்கிறோம். ஐயோ, அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் நான், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். ஆனால் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஏசாயா ஆண்டவரை கண்டு மகிழ்ந்து அவரை புகழ்ந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரே என்னுடைய ரட்சிப்பானவர், நான் இதிலே பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்பேன் என்று அவர் எழுதுகிறார். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, அந்த இரட்சகரை கண்டுகொள்வதைப் போல ஒரு பாக்கியமானது இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், எத்தனை உயர்வுக்கு நாம் போயிருந்தாலும், இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆத்தும கண்கள் கண்டு கொண்டு அவரே என்னுடைய ரட்சிப்பு என்று என்றைக்கு தெரிந்து கொள்கிறோமோ அவர்கள்தான் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ முடியும். பாருங்கள், இந்த இரட்சணியத்தை காண்பதற்காக சிமியோன் என்ற வயதான முதியவர் வெகு காலம் காத்திருக்கிறானாம். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர அவன் காத்து கொண்டே இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவை குழந்தையாக மரியாளும் யோசேப்பும் ஆலயத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிற பொழுது அந்த நேரத்தில் பரிசுத்தாவியின் ஏவுதலால் அவன் உள்ளே பிரவேசித்து அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு, உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தினதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த தேசம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் வாசம் பண்ணுகிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரட்சகரை, அவரே என்னுடைய ரட்சிப்பு, அவர்தான் என் இரட்சகர் ஆனவர் என்று அறிந்து கொள்ளாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த இரட்சகர் வரும்படியாக தான் இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே என்னுடைய ரட்சிப்பு, இதிலே நான் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்பேன், அவரே என்னுடைய ரட்சிப்பானவர் என்று ஏசாயா கண்டு கொண்டது போல, ஆண்டவரே சிமியோன் கண்டு கொண்டது போல, ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, ஆண்டவரே இந்த இரட்சகரை என்னுடைய இரட்சகர் என்று அறிந்து கொள்ளாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் காணாமலும் இருக்கிற அத்தனை மக்களுடைய இருதயத்திலும் இந்த இரட்சகர் தோன்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்.
அவரே என் இரட்சிப்பானவர் என்று ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் மனதார ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே இந்த இரட்சகர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக உமது கிருபையின் கரங்களில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அறியாமையில் இருளில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இரட்சிப்பின் வெளிச்சத்திற்குள் வர உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஒருவேளை அது குடும்பத்துக்குள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து வருகிற ஆண்டவரே சமுதாயத்துக்குள் காணப்பட்டாலும், இனத்தவர்களுக்குள்ளரே ஆண்டவரே எத்தனை விதமான மக்கள் நடுவில் இந்த இரட்சகர் இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆத்துமாவிலும் நீர் வந்து வாசம் பண்ண இந்த இரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்திலும் இரட்சகராக வெளிப்பட வேண்டும் என்று உமது கிருபையின் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.